அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று உயிரி விலங்கியல் 4வது பாடமாகிய மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகளில் பற்றி 2வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த 2வது பகுதியில் பால் நிர்ணயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் மனிதன், பூச்சிகள் மற்றும் பறவைகளில் பால் நிர்ணயம் நடைபெறும் முறையை மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியானது பாடப்புத்தகத்தில் உள்ளது. பால் நிர்ணயம் என்பது யாது? பால் நிர்ணயம் என்பது உயிரினங்களிடையே ஆண் பெண் வேறுபாடுகளை உருவாக்குகின்ற முறையாகும். இப்போ உயிரினங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண் தனியாக பெண் தனியாக காணப்படும். இவற்றில் இந்த ஆண் பெண் தன்மையை நிர்ணயிக்கின்றது பால் குரோமோசோம். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் இருக்கின்ற குரோமோசோம்களில் பால் குரோமோசோம் என்றும், இது பாலின உயிரிகளின் பாலினத்தை நிர்ணயிக்கின்றன. மீதமுள்ள குரோமோசோம்கள் அனைத்தும் உடல் குரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பால் குரோமோசோமை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு பெண் உயிரியின் குரோமோசோம் அமைப்பு பால் குரோமோசோமானது XX என்ற வகையில் உள்ளது. இந்த XX வகை ஒத்த குரோமோசோம்களை பெற்று காணப்படுகிறது. அதே போல ஆண் உயிரியில் XY என்ற பால் குரோமோசோமை பெற்று காணப்படுது. இதை வேறுபட்ட குரோமோசோம்கள் என்று அழைக்கின்றோம். இந்த ஒத்த குரோமோசோம் அமைப்புடைய XS முறையில் ஒரே வகையான இன செல்கள் உற்பத்தி ஆகிறது. அதாவது அண்ட செல்கள் எல்லாம் X குரோமோசோமை மட்டும் பெற்று காணப்படும். ஆனால் வேறுபட்ட குரோமோசோம்கள், அதாவது ஆண் உயிரியில் XY பால் குரோமோசோம் காணப்படுவதால் இன செல்கள் ஒரு வகை X ஆகவும் மற்றொரு வகை Y குரோமோசோமையும் பெற்று காணப்படும். குரோமோசோமை பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது அதை அளப்பதற்காக ஒரு அளவீடை பயன்படுத்துவார்கள். அந்த அளவீடு தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். வாட் இஸ் ஜீனோம் சைஸ்? The genome size referred to the amount of DNA contained in a haploid genome expressed either in terms of number of base pair, kilobase. 1 kilobase equal to 1000 base pair, or mega base pair, 1 mega base pair equal to 10 lakh base pair. The mass of DNA in picograms, 1 picogram equal to 10 power minus 12 gram. இதில் ஒரு குரோமோசோமில், ஒற்றை மைய குரோமோசோமில் உள்ள ஜீன்கள், அது டிஎன்ஏக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎன்ஏக்களில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைடுகளின் எண்ணிக்கையை வைத்து அதை ஒரு கிலோபேஸ் அல்லது மெகாபேஸ் அல்லது பிக்கோகிராம் என்று அழைக்கின்றோம். இந்த நியூக்ளியோடைடுகள் 1000 நியூக்ளியோடைடுகள் இருந்தால் அதை ஒரு கிலோபேஸ் என்றும், 10 லட்சம் நியூக்ளியோடைடுகள் காணப்பட்டால் அதை மெகாபேஸ் என்றும் அழைப்பார்கள். MP என்று அழைக்கப்படுகிறது. அதை வைத்துதான் Y குரோமோசோமின் அளவு 60 MP என்று நமது புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இந்த MPங்கிறது மெகாபேஸ். அப்போ 60 லட்சம் நியூக்ளியோடைடுகள் Y குரோமோசோமில் காணப்படுகிறது. ஆனால் இதில் 60 மரபணுக்கள் செயல்படும் நிலையில் உள்ளது. அதே போல எக்ஸ் குரோமோசோமின் அளவு 165 MP ஆகும்.
இதில் 1000 மரபணுக்கள் உள்ளது. அப்போ Y குரோமோசோமில் 60 மரபணுக்கள் செயல்படும் நிலையில் உள்ளது. அதே போல X குரோமோசோமில் 1000 மரபணுக்கள் செயல்படும் நிலையில் உள்ளது. குரோமோசோம் அடிப்படையிலான பால் நிர்ணயம். இந்த குரோமோசோமை வைத்து பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதில் வேறுபட்ட இன செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கின்றார்கள். அதே போல பெண்களும் வேறுபட்ட இன செல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய பெண் உயிரிகளும் காணப்படுகிறது. ஆண்களில் XX X0 வகையும் XX XY முறையிலும் ஆண் இன செல்கள் வேறுபட்ட இன செல்களை உற்பத்தி செய்கிறது. அதே போல பெண் உயிரியில் Z0 ZZ வகையும் ZW ZZ வகையும் காணப்படுகிறது. இங்கே Z0 ZW என்பது பெண் இன செல்கள் ஆகும். இப்போ இந்த குறியீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த குறியீடு ஆணை குறிக்கிறது, இந்த குறியீடு பெண்ணை குறிக்கிறது. வேறுபட்ட இனசெல் ஆண். இம்முறையில் ஆண் உயிரிகள் வேறுபட்ட இன செல்களை உற்பத்தி செய்கின்றன. பெண் உயிரிகள் ஒத்த இன செல்லை உற்பத்தி செய்கின்றன. இதனை XX X0 மற்றும் XX XY வகை என 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ XX X0 வகை காணப்படும் உயிரிகள் மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி. இவைகளில் ஆண் கரப்பான் பூச்சி, ஆண் மூட்டை பூச்சிகள், ஆண் வெட்டுக்கிளியில் X0 வகையில் குரோமோசோம்கள் காணப்படுகிறது. ஆனால் பெண் பூச்சிகளில் XX வகையில் காணப்படுகிறது. இப்போ இங்க ஒரு விளக்கம் போட்டிருக்கிறோம். அதாவது முதல்ல AAXX போட்டிருக்காங்க. இந்த AA என்பது உடல் குரோமோசோம் அல்லது ஆட்டோசோம். இந்த ஆட்டோசோம் என்பது உடல் குரோமோசோம். XXங்கிறது பால் குரோமோசோம். அவர் 2 X குரோமோசோம் பெற்ற பெண்கள். அதே போல AAX0 இது ஆண்களை குறிக்கிறது. இந்த பெண்ணானவர் ஒரே வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறார், AX. ஆனால் ஆணானது 2 வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறது, வேறுபட்ட இன செல். ஒன்று AX மற்றொன்று A0. இந்த AX என்ற பெண் இன செல்லும் AX என்ற ஆண் இன செல்லும் இணைந்து ஒரு பெண் உயிரியை உருவாக்குகிறது. அதே போல AX என்ற ஒரு இனசெல் பெண் இனசெல்லும் AO என்ற ஆண் இனசெல்லும் இணைந்து AAX0 என்ற ஆண் உயிரியை உருவாக்குகிறது. இவ்வாறு தான் XX X0 வகையில் பால் நிர்ணயம் நடைபெறுகிறது. XX XY வகை இதை லைகேஸ் வகைன்னு சொல்றாங்க. ஏன் இதை மட்டும் ஏன் லைகேஸ் வகை என்று நம்ம அழைக்கிறோம்னா, இதில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னாக்க இதற்கான விளக்கம் இல்லை. நான் நெட்டில் பார்க்கும் பொழுது இந்த லைகேஸ் வகை என்பதனுடைய காரணம், XX XY வகை பால் நிர்ணயமானது லைகேஸ் டார்சிகஸ் என்னும் மில்க்வீட் பக்ஸ், இந்த பூச்சியில் இந்த படத்தில் பார்க்குற இந்த பூச்சி தான் மில்க்வீட் பக். இந்த பூச்சியில் XX XY பால் நிர்ணயம் வில்சன் மற்றும் ஸ்டீவன் என்பவர்களால் ஆய்வு செய்யப்பட்டது. அதனால தான் இந்த XX XY முறையை லைகேஸ், அதாவது இந்த பேரினத்தின் பெயரை சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ லைகேஸ் வகை என்று அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மில்க்வீடு பூச்சியினுடைய அறிவியல் பெயர் லைகேஸ் டார்சிகஸ். அப்போ இதில் உள்ள பேரின பெயரை மட்டும்
நம்ம இங்கே XX XY முறையில் சேர்த்து அழைக்கிறோம். அதனால தான் XX XY முறையானது லைகேஸ் வகை என்று அழைக்கப்பட்டது. இந்த வகையில் காணக்கூடிய உயிரினங்கள் எந்தெந்த விலங்குகளில் XX XY முறை காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லையும் பல பூச்சிலையும் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பெண் உயிரிகள் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம்களை கொண்ட இன செல்களை உற்பத்தி செய்கிறார்கள். இதை வந்து ஒத்த இன செல் சொல்லுவோம். அதாவது பெண் உயிரிகள் 2 எக்ஸ் குரோமோசோம்களை பெற்று காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரே வகையான எக்ஸ் குரோமோசோமை உடைய இன செல்களை மட்டும் உருவாக்குவதால் அவர்கள் ஒத்த இன செல்லை உற்பத்தி செய்யும் பண்பை பெற்றவர்கள் சொல்லலாம். அதே போல ஆண்களில் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பால் குரோமோசோமில் எக்ஸும் ஒய்யும் காணப்படுகிறது. இவர்கள் வேறுபட்ட இன செல்லை உற்பத்தி செய்யக்கூடிய பண்பை பெற்றவர்கள் அப்படி சொல்லலாம். அப்போ ஒத்த இன செல்லை உற்பத்தி செய்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரே வகையான எக்ஸ் குரோமோசோமை கொண்ட இன செல்லை மட்டும் உற்பத்தி செய்கிறார்கள். வேறுபட்ட இன செல்லை உற்பத்தி செய்கிறவர்கள் ஆண்கள். ஏன்னா இவருடைய பால் குரோமோசோமில் எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோமும் காணப்படுறதுனால எக்ஸ் வகை கொண்ட ஆணின செல்லும் ஒய் வகை கொண்ட ஆணின செல்லும் உற்பத்தி செய்யப்படுவதால் இவை வேறுபட்ட இன செல் பண்பை ஆண்கள் பெற்றுள்ளனர். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஏஏ என்றால் ஆட்டோசோம் அல்லது உடல் குரோமோசோம். அப்போ ஒரு பெண்ணுடைய உடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 குரோமோசோம்கள் காணப்படும். இதில் 23 ஜோடிகள்னு சொல்லுவோம். அதில் 22 ஜோடிகள் வந்து ஆட்டோசோம் அல்லது உடல் குரோமோசோமாகவும் ஒரு ஜோடி பால் குரோமோசோமாகவும் காணப்படும். பெண்களுக்குள்ள பால் குரோமோசோம் XX, அதே போல் ஆண்களுக்குள்ள பால் குரோமோசோம் XY. அப்போ இந்த பெண்ணிடமிருந்து உருவாக்கக்கூடிய இன செல்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோசோமையும் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் பெற்று காணப்படும். அதாவது ஒரு தொகுதி ஆட்டோசோமையும் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் பெற்று காணப்படும். இங்கே 2 தொகுதிங்கிறது வந்து மொத்தம் 44. இது 2 எக்ஸ் குரோமோசோம் 2 குரோமோசோம். இப்போ 44 + 2 46 குரோமோசோம்கள் எல்லா உடல் செல்களையும் பெண்களுக்கு காணப்படும். அப்போ அந்த இனசெல் உற்பத்தி பண்ணப்படும் பொழுது 22 ஆட்டோசோம்களையும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோமை பெற்று இன செல்கள் அதாவது அண்ட செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ இவங்க வந்து ஒத்த இன செல்லை உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் ஆண்களில் பார்த்தீங்கன்னா 22 ஜோடி ஆட்டோசோம்களும் அல்லது உடல் குரோமோசோமும் ஒரு ஜோடி பால் குரோமோசோம் காணப்படுது. இந்த பால் குரோமோசோமில் அவங்க 2 வகையான குரோமோசோமை பெற்றுள்ளதால் அவர்கள் 2 வகை ஆணின செல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். ஒன்று AS என்பது 22 குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம், ஒரே ஒரு பால் குரோமோசோம் எக்ஸ் வகையைச் சேர்ந்த பால் குரோமோசோம். அதே போல் இங்கே என்ன பார்க்குறோன்னா 22 ஆட்டோசோம்களும் ஒரு பால் குரோமோசோம், அது ஒய் வகையை சேர்ந்தது. இப்போ இந்த 2 இணையும் பொழுது சேய்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க AA + XX. அப்போ இது வந்து ஒரு பெண்ணாக உருவாக்கப்படுகிறார். அதே போல் இந்த AXும் இந்த AYயும் சேர்ந்துச்சுன்னா அது ஆணாக மாற்றமடைகிறது, AAXY. இதே போல் பிற இன செல்கள் சேரும் பொழுது இது 2மே பெண்ணாக வருகிறது, AAXX. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த AXும் அந்த AYயும் சேர்ந்து AAXY இது ஆணாக மாறுகிறது. அப்போ பெண்ணானவள் ஒரே வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறார், ஆணானப்பட்டவன் 2 வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறார். பழப்பூச்சியில் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் வந்து காணக்கூடியது பெண் பழப்பூச்சியில் காணப்படுது. ஆண் பழப்பூச்சியில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோமும் காணப்படுது. இப்படி வந்து
இந்த ரெண்டையும் பால் குரோமோசோம் என்று நம்ம அழைக்கின்றோம். அடுத்த வகை வந்து Z0 ZZ வகை காணப்படும் உயிரிகள். இது அந்து பூச்சில பார்க்குறோம், அந்தி பூச்சில, வண்ணத்து பூச்சில பார்க்குறோம், வீட்டு கோழிகள்லையும் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். Z0 ZZ வகையில் காணப்படும் உயிரிகளை எழுதுன்னு கேட்டால் அந்த 3ஐயும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இப்போ வேறுபட்ட இன செல்களுடைய பெண்கள், நம்ம ஏற்கனவே Z0 ZZ பார்த்தோம், ZW ZZ. அப்போ இம்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் உயிரிகள் வந்து வேறுபட்ட இன செல்களை உற்பத்தி செய்வார்கள், ஆண் உயிரிகள் வந்து ஒத்த இன செல்லை உற்பத்தி செய்கிறார்கள். அதாவது Z0 என்பது பெண் உயிரியை குறிக்கிறது, ZZ என்பது ஆண் உயிரியை குறிப்பது. அப்போ Z0 இருப்பதனால Z பெற்ற ஒரு அண்ட செல்லும் Z இல்லாத இன்னொரு அண்ட செல்லும் காணப்படும். அப்போ இங்கே 2 வேறுபட்ட இன செல் உற்பத்தி பண்ணப்படுகிறது. அதே போல் ZZ வகை ஆண்கள் ஒரே வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறார்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், கோழிகளில் வந்து வீட்டில் உள்ள கோழிகள் வந்து பார்த்தோம். அந்த வீட்டு கோழிகளில் வந்து ஆட்டோசோம் காணப்படுது. அதே போல் Z0 இது ஒரு பெட்டை கோழி. இந்த கோழியில் வந்து என்னன்னாக்க அண்டமானது 2 வகை அண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுது. ஒன்று AZ, மற்றொன்று A0, அதாவது Z இல்லாத ஒரு அண்ட செல். ஆனால் சேவல் உண்டாக்கக்கூடிய அண்ட விந்து செல்லானது AZ வகையை சேர்ந்தது. அப்போ ஒத்த இன செல்கள் ஆண்களில் உற்பத்தி செய்யப்படுது, வேறுபட்ட இன செல்கள் பெண்களில் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ இதில் உற்பத்தி ஆகிற இந்த இன செல்கள் இணைவை பார்க்கும் பொழுது AZம் AZ ஒரு விந்து செல்லும் சேரும் பொழுது அங்கே வந்து ஒரு AAZZ சேவலானது உருவாக்கப்படுகிறது. அதே போல் A0வும் AZம் சேரும் பொழுது AAZ0 என்ற ஒரு பெண் சேய் உயிரி உண்டாக்கப்படுகிறது. இதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு AAZ0, இது ஒரு பெண் சேய் உயிரி. அதே போல் AZ இது வந்து ஒரு ஆண் சேய் உயிரிகள் உண்டாக்கப்படுகிறது. ZW ZZ வகை காணப்படும் உயிரிகள். இது ஜிப்சி, அந்தி பூச்சி, மீன்கள், ஊர்வன மற்றும் பறவைகளில் இந்த ZW ZZ வகையில் பால் நிர்ணயம் நடைபெறுகிறது. இந்த ஜிப்சி அந்தி பூச்சிகளை வந்து நான் 2 படம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் ஜிப்சி அந்தி பூச்சிகள். இதில் பெட்டை கோழியை பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 76 உடல் குரோமோசோமும் 1 ஜோடி பால் குரோமோசோமும் காணப்படுகிறது. இப்போ கோழிகளில் மொத்த குரோமோசோம் எண்ணிக்கை 78. இந்த 78ல் 76 வந்து உடல் குரோமோசோமாகவும் 1 ஜோடி பால் குரோமோசோம் காணப்படுது. இப்போ பெட்டை கோழியில் பார்த்தீங்கன்னாக்க ZW என்ற ஒரு பால் குரோமோசோம் காணப்படுது. அப்போ இவர்கள் இந்த பெட்டை கோழியானது 2 வகையான இன செல்லை உற்பத்தி செய்யும். சேவலில் பார்த்தீங்கன்னாக்க ZZ என்ற வகையை சேர்ந்த பால் குரோமோசோம் காணப்படுவதால் ஒரே வகையான இன செல்லை சேவல் உண்டாக்குகிறது. இப்போ இதுக்கு ஒரு விளக்கப்படம் கொடுத்துருக்கோம். பெண் வந்து AAZW. அப்போ 2 வகையான இன செல் உற்பத்தி ஆகிறது. ஒன்று AZ AW என்ற 2 வகையான இன செல், வேறுபட்ட இன செல்கள். அங்கே ஆண்களில் பார்த்தீங்கன்னாக்க சேவலில் ஒரே வகையான இன செல் AZ மட்டும். இதில் இணைவு ஏற்படும் பொழுது AZ சேரும் பொழுது அது ஆணாக மாறுகிறது. AW AZ உடன் சேரும் பொழுது அது பெண்ணாக மாறுகிறது. அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்கா மனிதனில் பால் நிர்ணயம். மனிதனுடைய செல்களில் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 2 வகையாக குரோமோசோம்களை பிரிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு செல்கள்லையும் உட்கருல மொத்தம் 46 குரோமோசோம் காணப்படும். அதை 23 ஜோடி குரோமோசோம்னு சொல்லுவோம்.
அதில் ஒரு ஜோடி குரோமோசோம் பால் குரோமோசோமாகவும் மிச்சம் உள்ள 22 ஜோடி குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம்களாகவும் பிரிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம், இப்போ 44ங்கிறது வந்து உடல் குரோமோசோம், பால் குரோமோசோம் வந்து XX. இப்போ இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா 44AA + XX, ஆண்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் 44AA + XY என்ற பால் குரோமோசோம். அப்போ ஆண் வந்து வேறுபட்ட இன செல்களை உற்பத்தி செய்கிறார், பெண் வந்து ஒரே வகையான இன செல்லை உற்பத்தி செய்கிறார். பெண்ணில் உற்பத்தி ஆகிற அந்த இன செல் வந்து 22A + X. அதே போல் இதே ஒரே வகையான இன செல் தான் உற்பத்தி பண்ணுவாங்க, அதனால் 22A + X. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2 வேறுபட்ட இன செல், ஒன்று வந்து 22A + X, மற்றொன்று 22A + Y என்ற 2 வகையான இன செல் உற்பத்தி செய்கிறார்கள். அப்போ முதல் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 22A + X என்ற இந்த பெண் அண்ட செல்லை 22A + X என்ற இந்த ஆண் விந்து செல் கருவுற செய்யும் பொழுது அங்கே 44AA + XX என்ற ஒரு பெண் குழந்தை உருவாகிறது. அதே போல் 22A + X என்ற அண்ட செல்லை 22A + Y என்ற விந்து செல்லோடு கருவுறல் செய்யும் பொழுது 44AA + XY என்ற ஆண் குழந்தை உருவாகிறது. அடுத்தது அதே போல் 22AA + X 22AA + X ரெண்டும் சேர்ந்து 44AA + XX, அது ஃபீமேல் சைல்டு. அதே போல் 22A + X 22A + Y, இது வந்து 44AA + XY என்ற மேல் சைல்டு வந்து உருவாக்கப்படுகிறது. Y குரோமோசோம் மற்றும் ஆண்களின் வளர்ச்சி. இந்த Y குரோமோசோம் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் X குரோமோசோம் ரொம்ப பெருசாக இருக்குது, Y குரோமோசோம் வந்து மிக சிறியதாக காணப்படுகிறது. அப்போ நம்ம ஆண்களில் வந்து ஒரு X குரோமோசோமும் ஒரு Y குரோமோசோமும் காணப்படும், பெண்களில் வந்து ரெண்டுமே X குரோமோசோமாக காணப்படும். Y குரோமோசோமுடைய முக்கியமான பணிகள்னு பார்க்கும் பொழுது Y குரோமோசோமில் பல மரபணுக்களையும் ஆற்றல் மிக்க மரபியல் பணிகளையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவையாக Y குரோமோசோம் காணப்படுது. அப்போ மரபணுக்கள் காணப்படுது, ஆற்றல் மிக்க மரபியல் பணிகளும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டும் காணப்படுது. X குரோமோசோமில் இம்மரபணுகளுக்கான ஒத்த எதிர் இணைகள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்னாக்க, ஒரு அமைப்பொத்த குரோமோசோமில் ஒரு குரோமோசோமில் காணக்கூடிய ஜீன்கள் அமைப்பொத்த குரோமோசோமில் மற்றொரு குரோமோசோம்லையும் ஒரே மாதிரி காணப்படும். அதுதான் இங்கே என்ன போட்டிருக்குனாக்க, இப்போ ஆண்களை பார்த்தீங்கன்னா ஒரு X குரோமோசோமும் ஒரு Y குரோமோசோமும் காணப்படுது. அப்படி இருக்கும் பொழுது Y குரோமோசோமில் உள்ள மரபணுக்கள் X குரோமோசோமில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது Y குரோமோசோமில் இரு முனைகளிலும் போலி உடல் குரோமோசோம் பகுதிகள் உள்ளன. அந்த போலி உடல் குரோமோசோம் பகுதியை சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் சொல்லுவாங்க. இது மொத்தம் எவ்வளோ இருக்குனாக்க 5% தான் காணப்படுது. ஆனால் இதற்கான இணைப்பகுதி X குரோமோசோமில் காணப்படும். அப்போ சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் வந்து அதில் உள்ள மரபணுக்கள், அதற்கு எதிரான இணையான மரபணுக்கள் X குரோமோசோமிலும் உள்ளது. இப்போ இந்த படத்தை பாருங்க, இதில் வந்து மேலே கொடுத்த அந்த சிகப்பு கலர் வந்து போலி உடல் குரோமோசோம், அதாவது சூடோ ஆட்டோசோம்னு சொல்கிறோம். அது எத்தனை சதவீதம் இருக்குனாக்க 5% காணப்படுகிறது. மீதி பகுதி எல்லாமே இணையா Y குரோமோசோம் பகுதின்னு சொல்லுவாங்க. இதற்கான மரபணுக்கள் X குரோமோசோமில் காணப்படுவதில்லை. அப்போ போலி உடல் குரோமோசோமில் காணக்கூடிய மரபணுக்கள், Y குரோமோசோமில் காணக்கூடிய மரபணுக்கள், அதற்கு இணையான மரபணுக்கள் X குரோமோசோமில் காணப்படும். இந்த இணையா Y குரோமோசோம் பகுதியில் உள்ள மரபணுக்களுக்கு உள்ள இணை வந்து X குரோமோசோமில் இருப்பதில்லை. இப்போ போலி உடல் குரோமோசோமில் பகுதியில் குண்டல் பகுப்புக்கு குறுக்கெதிர் மாற்றமும் மறு இணைவும் நடைபெறுகிறது. இந்த இணையாத Y குரோமோசோம் பகுதின்னு ஒன்று பார்த்தோம், அது 95% காணப்படுது. இது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது.
ஒன்று செயல்படும் மரபணுக்கள் கொண்ட பகுதி, மற்றொன்று செயல்படா மரபணுக்கள் கொண்ட பகுதி. செயல்படும் மரபணுக்கள் பகுதியில் பால் நிர்ணய பகுதி ஒய் என்னும் மரபணு உள்ளது. இந்த மனிதர்களில் ஒய் குரோமோசோம் இல்லாத நிலையில் அது பெண் உயிரியாக வளர்ச்சியடைய வழிவகுக்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன பார்க்குறோம்னா, மனிதரில் ஒருவேளை ஒய் குரோமோசோம் இல்லாமல் போச்சுன்னா, அதாவது ஆண்களில் ஒய் குரோமோசோம் இல்லாத விந்து செல்கள் காணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது பெண் உயிரியாக தான் வளரும். இப்போ பால் நிர்ணயம் மரபணு பகுதி ஒய்யில் மரபணு விளைபொருட்கள் முதிர்ந்த ஆணின் விந்தகத்தில் காணப்படும். இதுதான் விந்து நிர்ணய காரணின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். விந்து நிர்ணய காரணி என்றால் என்ன? பால் நிர்ணய மரபணுக்கள் பகுதியில் ஒய் குரோமோசோமின் மரபணு விளைபொருட்கள் முதிர்ந்த ஆணின் விந்தகத்தில் காணப்படும் விந்து நிர்ணய காரணியாகும். இந்த பால் நிர்ணய மரபணு பகுதி எக்ஸ் குரோமோசோமில் கிடையாது. அளவீடு செய்தல் பார் உறுப்புகள். இந்த அளவீடு செய்தல் பார் உறுப்புகள் என்பது பூனையில் உள்ள நரம்பு செல்களை ஆராய்ச்சி செய்ய பார் மற்றும் பெர்டம் என்ற 2 அறிவியல் அறிஞர்கள் 1949 இது ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஆராய்ச்சியில் நரம்பு செல்களில் ஒரு அடர்த்தியான உறுப்பு பெண் பூனையில் மட்டும் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த அடர்த்தியான உறுப்பு ஆண் பூனையில் காணப்படவில்லை. இது பால் குரோமோசோம் சொன்னாங்க. ஆனால் பின்னர் இது பார் உறுப்புகள் என்று அழைக்கப்பட்டது. XX XY பால் நிர்ணயத்தில் ஆண் உயிரிகள் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் பெண் உயிரிகள் 2 எக்ஸ் குரோமோசோமையும் பெற்றுள்ளது. இப்போ இந்த அளவீடு வேறுபாட்டை உயிரினம் எவ்வாறு ஈடு செய்கிறது? அதாவது ஆண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, பெண்களில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இந்த அளவீடு எவ்வாறு உயிரினங்கள் ஈடு செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆண் பெண் ஆகிய 2 பாலின உயிரிகளில் ஒரு செல்லுக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே, ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே செயல்திறன் பெற்றது. அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் செயல்திறன் பெற்றது. இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் செயல்திறன் அற்ற எக்ஸ் குரோமோசோம் என்று அழைக்கப்படுது. இதை தான் பார் உடல் என்று அழைக்கின்றோம். அப்போ எக்ஸ் குரோமோசோம் 2 பெற்றுள்ள பெண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் செயல்திறன் உடையது, மற்றொரு எக்ஸ் குரோமோசோம் செயல்திறன் அற்றது. இந்த செயலற்ற எக்ஸ் குரோமோசோம் பார் உடல் என்று அழைக்கப்படுது. இதை யார் சொன்னார்னா மேரி லியோன் என்பவர் இந்த செயலற்ற எக்ஸ் குரோமோசோமை பார் உடல் என்று அழைக்கின்றார். அதே போல் லைனஸ் கருதுகோள், இந்த லைனஸ் ஒரு ஹைபாத்திசிஸை நமக்கு சொல்கிறார். அவருடைய கூற்றுப்படி பெண் உயிரிகளில் மிக நெருக்கமாக சுருண்டு ஹெட்டிரோகுரோமாட்டினாக மாறுகிறது. பெண் உயிரியில் உள்ள குரோமோசோமில் சுருண்டு ஹெட்டிரோகுரோமாட்டினாக இவை எக்ஸ் குரோமோசோம்கள் மாற்றமடைகிறதுன்னு சொன்னார். இப்போ இந்த ஹெட்டிரோகுரோமாட்டின் அண்ட் யூ குரோமாட்டின்னா என்னங்கிறது விளக்கம் இங்கே போட்டுக்கிறேன். ஹெட்டிரோகுரோமாட்டின் அண்ட் யூ குரோமாட்டின்ஸ் ஆர் 2 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் குரோமாட்டின் higher order structure. Heterochromatin has condensed chromatin structure and is inactive for transcription. இதுதான் நமக்கு முக்கியம். ஹெட்டிரோகுரோமாட்டின் என்பது ஒரு நெருக்கமாக அமைந்த ஒரு குரோமாட்டின் அமைப்பு. இது inactive for transcription, அதாவது குரோமோசோம் மறுபதிப்பு எடுத்தல், டிரான்ஸ்கிரிப்ஷன்னாக்க இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவாக பிரதி எடுத்தல். அந்த பிரதி எடுத்தல் நிகழ்வில் இது செயல்படாத நிலையில் இருக்கிறது தான் ஹெட்டிரோகுரோமாட்டின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த பார் உறுப்பை செயல்படாத எக்ஸ் குரோமோசோம் சொன்னாங்க. while in U chromatin has loose chromatin structure and active for transcription. அப்போ பிரதி எடுத்தல் நிகழ்ச்சியில் யூ குரோமாட்டின் செயல்படுகிறது. அப்போ ஒரு எக்ஸ் குரோமோசோம்
டிரான்ஸ்கிரிப்ஷனில் செயல்படுகிறது, மற்றொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து செயலற்ற நிலையில் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை. ஒரு செல்லில் உள்ள பார் உறுப்பின் எண்ணிக்கை அச்செல்லில் உள்ள எக்ஸ் குரோமோசோம்களின் எண்ணிக்கையை விட 1 குறைவாகும். அதாவது X0 வகை பெண் உயிரிகளில் பார் உறுப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து செயல்படும் நிலையில் இருக்கும். இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் தான் அது செயல்படாத நிலையில் அது பார் உறுப்பாக நம்ம குறிப்பிட்டோம். அப்போ X0 வகை பெண் உயிரிகளில் பார் உறுப்பு கிடையாது. அதே போல் XXY வகை ஆண் உயிரிகளில் ஒரு பார் உறுப்பு பெற்றுள்ளது. ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து செயல்படும் நிலையிலையும் மற்றொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து செயல்படாத நிலையிலையும் காணப்படுறதுனால அந்த செயல்படாத எக்ஸ் குரோமோசோமை பார் உறுப்புகள் என்று அழைத்தோம். ஒரு பார் உறுப்பும் ஒரு செயல்படும் எக்ஸ் குரோமோசோம் XXY வகை ஆண்களில் காணப்படுகிறது. பார் உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து n விதியை பின்பற்றுகிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. n-1 இந்த விதியில் எண்ணிலிருந்து ஒன்றை கழித்தல் விதின்னு சொல்லுவாங்க. இந்த n என்பது செல்லில் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை. இப்போ நம்ம செல்லில் வந்து மொத்தம் 46 குரோமோசோம் காணப்பட்டுச்சுன்னா அதில் இரண்டு ஜோடி தான், அதாவது ஒரு ஜோடி தான் பால் குரோமோசோம். குறிப்பாக பெண்களில் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸ் குரோமோசோம். அப்போ இதில் வந்து பார் உறுப்புங்கிறது என்னன்னாக்கா n-1, அந்த 1 மட்டும்தான் பார் உறுப்பாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்குறோன்னாக்கா ஒற்றை மைய இரட்டை மைய நிலை. தேனீக்களில் இருந்து பார்க்குறோம். இதை வந்து ஹைமெனாப்டிரா வகையை சேர்ந்த விலங்குகளில் இந்த ஒற்றை மைய இரட்டை மைய நிலையை வந்து பார்க்கலாம். அதில் முதல் என்ன பண்ணுறோம்னாக்கா தேனீக்களில், ரெண்டாவது எறும்புகளில், மூணாவது குளவிகளில், நாலாவது வந்து சாஃப்ளைஸ் என்ற அந்த வகை பூச்சிகளில் இந்த ஒற்றை மைய இரட்டை மைய நிலை வந்து நம்ம காணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் ராணி தேனீக்கள், ஆண் தேனீக்கள், இந்த குயின் பி, ட்ரோன் பி, இந்த ரெண்டும் இணையும் போது ராணி தேனீக்கள் வந்து முட்டையிடுகிறது, ஆண் தேனீக்கள் வந்து விந்துக்களை கொடுக்கிறது. இரண்டும் இணைந்து கருவுற்ற நிலையில் அந்த முட்டையானது ராணி தேனியாகவோ அல்லது வேலைக்கார தேனீக்களாகவோ மாறலாம். ஆனால் கருவுறாத முட்டைகள் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் அல்லது கன்னி இனப்பெருக்கத்தின் மூலமாக ஆண் தேனீக்களாக மாறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பகுதி அளவே உள்ளது. ஏன்னா எல்லாமே ஒற்றை மையம். இப்போ வந்து அண்டசெல் உருவாகும் பொழுது அண்டசெல்லில் குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். உடல் செல்லில் உள்ளது போல் பாதி எண்ணிக்கையில் தான் அங்கே குரோமோசோம் காணப்படும். அதை ஒற்றை மையம் என்று சொல்லுவோம். அப்போ ஆண்கள் எல்லாம் ஒற்றை மைய உயிரிகள், ராணி தேனியும் வேலைக்கார தேனீக்களும் இரட்டை மைய உயிரிகள். அதாவது பெண் தேனீக்களில் குரோமோசோம் 2 மடங்காக உள்ளது. ரெண்டுமே இரட்டை மையமாக இருக்கும். இம்முறை ஒற்றை மைய இரட்டை மைய பால் நிர்ணயம் எனப்படும். ஒற்றை மைய இரட்டை மைய பால் நிர்ணயம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஹைமெனாப்டிரா விலங்கில் உள்ள தொகுதியில் உள்ள விலங்குகளை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராணி தேனி வந்து அண்ட செல்லை உற்பத்தி செய்கிறது, ஆண் தேனீக்கள் வந்து விந்து செல்லை உற்பத்தி செய்கிறது. கருவுறுதல் ஏற்பட்டால் அது இரட்டை மைய ராணி தேனீக்களாகவோ வேலைக்கார தேனீக்களாக மாறலாம். கருவுறாத முட்டைகள் கன்னி இனப்பெருக்கத்தின் மூலமாக ஆண் தேனீக்களாக மாறுகிறது. அதனால் இவை ஒற்றை மைய குரோமோசோமை பெற்றுள்ளது. இந்த உறவினர் தேர்வு, கின் செலெக்ஷன், இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆண் தேனீக்கள் பார்த்தோம், அது மாதிரி ராணி தேனீக்கள் பார்த்தோம், வேலைக்கார தேனீக்கள் பார்த்தோம். இந்த வேலைக்கார தேனீக்களுடைய அதுவும் பால் தன்மையில் வந்து மலட்டுத்தன்மை அடைகிறது. இது எதனால் மலட்டுத்தன்மை அடைகிறது என்றால் ராணி தேனி சுரக்கின்ற ஒரு வேதிப்பொருளின் காரணமாக வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் மலட்டுத்தன்மையாக மாறிவிடுகிறது. இது எதற்காக வேலைக்கார தேனீக்கள் மலட்டுத்தன்மையாக மாற்றப்படுவது என்றால் இந்த சமூக வாழ்க்கை நடப்பதற்காக ராணி தேனியானது தனது கூட்டை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. இதே பண்பானது
பிற விலங்குகள்லையும் காணப்படும். இங்கே வந்து ஒரு சிங்க கூட்டத்தை போட்டிருக்கேன். அந்த சிங்க கூட்டத்திலையும் ஒரு விலங்கு டாமினேட் பண்ணும் எல்லாத்தையோட. இதுதான் கின் செலெக்ஷன் என்று அழைக்கிறோம். அன்பு மாணவர்களே, இதோட இந்த பால் நிர்ணய பகுதி முடிவடைகிறது. புத்தகத்தை வைத்து நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.